அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்திரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன், மாத பலன், ஆகஸ்ட் மாத பலன். உங்களுக்கு எப்படிப்பட்ட 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பயணிங்க. பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம். அந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க, இந்த 20ஆம் தேதியே ஒரு சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. திருமணத்துக்கு உள்ள முகூர்த்தம். 20ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. 21ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி எல்லாமே வளர்பறை முகூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது. இந்த மாசத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி. அதாவது ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி எல்லா கோவில்லையும் பாருங்க, விநாயகர் பெருமான் கோயில்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம வீட்லயும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமா தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு. அதை விட முக்கியமான காலம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது. எல்லாருமே கண்டிப்பா இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு. இப்ப இந்த 12 ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறா சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே சிம்மம் ஒரு தைரியமான குணம் பயங்கரமா இருக்கும். எப்படி இதுலயுமே ஒரு தைரியமான குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசிகிட்ட பயங்கரமா இருக்கும். யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க ஒரு திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்மம் தாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. என்ன நேரு வழியில மட்டும்தான் போக முடியும், பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது. இதுதான் சிம்மத்துடைய குணமே. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம் தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நல்லதா கெட்டதா, நல்லது நடக்கணும், நல்லதா கொண்டாடணும், உங்களுடைய கையில இருக்கு. சிம்மத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாசம் ஒரு சூப்பரான ஒரு நேரம் உங்க லைஃப்ல கிடைக்கும். பார்த்துங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி உண்டு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். தயவு செய்து இது ஒரு பொது பலனா சிம்ம ராசி என்பவர்கள் எடுத்துக்கங்க. நீங்க எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஆங்கில மதம், தமிழ் மதம், எல்லா கிரகத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி கண்டிப்பா சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்போ உங்க ராசிலேயே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. செவ்வாய் உங்க ராசியை விட்டு தாண்டி வந்துட்டார். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. எங்க கும்ப ராசியில. 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார், அதாவது மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பக்கவா இருக்கிறாங்க. 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம், ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு யார் வர்றது? சூரிய பகவான் வர்றாரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல, உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன் பாத்தீங்களா? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்க போகுது. எது வந்தாலும் சரி, இறைவன் உங்க பக்கம் இருக்காருன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அது கண்டிப்பா உங்க பக்கம் இறைவன் இப்ப வாசம் செய்வார். ஆகஸ்ட் 17 உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய காலமாக கண்டிப்பா அமையும். ஏன்னா எல்லாருமே இந்த அஷ்டம சனி சொல்லி சும்மா ஆட்டி படைக்குதியா, என்னால முடியல, தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது யாரு? சிம்மதான். இது எல்லாத்துக்கும் சொல்லலைங்க. ஜாதல தசாபதி சரியில்லாதான் கேட்டீங்கன்னா இது ஒரு கதையா சொல்லுவாங்க. ஆமாங்க, நான் பிரச்சனையை பார்த்தேன், தடையை பார்த்தேன். இது மாதிரி நிறைய தடைகளை செஞ்சது யாருன்னா சிம்மமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஏன் நம்ம எல்லா வீடியும் பொது பலனை பார்க்க சொல்றோம்? சில பேர் என்ன சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. தயவு செய்து இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. அதாவது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இதுல பிறந்திருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே பாருங்க, நட்சத்திர அடிப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க, இந்த கிரகம் வருது ராஜா, இது நல்லது செய்யும், இது கெட்டது செய்யும். நீங்க இந்த பிறந்த நேரத்துக்கு இந்த லக்னம்
இந்த லக்னத்தை பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் நல்லது செய்யும், கெட்டதை செய்யும். எதை வச்சு சொல்லுவாங்க? ஜாதகத்தை வச்சு, ராசி கட்டத்துல உள்ள லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப ஜாதகத்துல தசாபதியை பார்த்து நீங்க பார்த்து பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலன், துல்லியமான ஒரு பலன் நீங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம்? தயவு செய்து பொது பலனா எடுத்துக்குங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு, அதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடியது எங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகி வருது அப்படிங்கிறாங்க. தயவு செய்து உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும். சரியில்லைன்னா இங்க கொஞ்சம் மாறுபடும், பலன்கள் மாறுபடும். அதனாலதான் பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்கக்கூடிய காரணம். இப்ப பாருங்க, எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு பக்காவா இருக்குது. மெயினா பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன எங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணிருப்பாரு? சனி பகவான் சரியில்லை என்ன பண்ணிருப்பாரு? வேலையில இங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வேலை இருக்காது, கடன் அதிகமா இருக்கும், பகை அதிகமா இருக்கும், எதிரி அதிகமா இருக்கும், குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லாத தாட்டுக்கு நீங்க போயிருப்பீங்க. மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ ஒரு மன வருத்தம் இருக்கும், இல்ல கூட்டு தொழில், கூட்டாளிகள், பழக்க வழக்கத்துல, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க, தொழில் உத்தியோகத்துல ஒரு தடையில சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே ஒரு தடையில கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லலாம். எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க தெரியுங்களா? வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் மேல் அதிகாரிட்ட பிரச்சனை இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் மனைவி கிட்ட ஒரு மனவரத்தை, யாருக்கு சனி பகவான் சரி, இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க, தயவு செய்து யாருக்குமே சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்ல. சனி பகவான் யாரு கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா பாருங்க, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பத்துல நீங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை, இங்க மத்த வார்த்தை எதுவுமே வராதுங்க. தந்தை தாய் ஆரோக்கியமோ இல்ல இடத்துல பிரச்சனையோ பூமியில ஏதாச்சும் ஒரு கலகம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமே இருக்குமானா இருக்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இந்த செவ்வாயும் கேது இணைஞ்சா பாருங்க, தொழில ஒரு அப்படியே ஒரு நிறைய நஷ்டத்தை கொடுத்தாரு பாருங்க. சில பேருக்குண்ணா குடும்பத்துல வண்டி வாங்குறத செலவு வச்சாரு, தந்தை தாய் ஆரோக்கியத்துல செலவு வச்சாரு, குடும்பத்துல ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் ஒரு தடுமாட்டத்துக்கு போய் பார்ப்பாங்க. ஏன்னா நெருப்பு கிரகம் வந்தாலும் நிறைய பேர் பாருங்க உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா இருந்திருக்கும். கேட்டு பாருங்களேன், உடம்பு உஷ்ணமா இருந்திருக்கும், ஒரு மருத்துவ செலவு வரை செலவு பண்றப்ப வந்துருக்கும். இது மாதிரி நிறைய தடையில சந்தது யாருன்னா சிம்மமா இருக்கும். இனிமே எல்லாமே டோட்டலா மாறும். லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும். முதல் பலன் என்ன சொல்லலாம்? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கணும், கிடைக்க போகும் தான் அழுத்தி சொல்லணும். எதனால நீங்க வேலை கிடைக்குங்கிற விஷயத்த சொல்றீங்க? நல்லா பாருங்க, உங்களுக்கு 6ஆம் வீட்டு சனி பகவான் தான், அவர் சுயசாரத்துல இருக்காரு. வீடு கொடுத்தவர் யாருன்னா உங்களுக்கு குரு பகவான். குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா கரெக்டா பாருங்க, அவர் 11ஆம் இடத்துல லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, நல்லா பாருங்க, உங்களுக்கு ராகுடைய நட்சத்திரம் போற திருவாதிரையில போறாரு. ஆனா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, அவரு புனர்பூசம் குருவுடைய சுயசாரம் வாங்கி போறதுனால உங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். வீடு கொடுத்த ஒரு சுயசாரத்துல வாங்கி சொந்த ஒரு ஆட்சி பலமா நல்ல ஒரு பலமா இருக்கும்போது கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார். அது வெளிநாடா இருந்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் வேலை உத்தியோகம் சூப்பரான ஒரு வேலை உத்தியோகம், நல்ல ஒரு வேலை மாறணுங்கிற எத்தனை பேருக்கு பிளான் இருக்கோ கண்டிப்பா மாத்திக்குங்க. ஆனா மாத்திதான் ஆகணும். மாத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொண்டாடுவார், கண்டிப்பா நடக்கும். வெளிநாட்டு வேலை பார்த்தீங்கன்னா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். கடன் சுமை அடைபடும். எந்த ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். எதனால நீங்க லோன் சேங்ஷன் ஆகுங்கிற விஷயத்த சொல்றீங்க? நல்லா பாருங்க, 5ஆம் இடத்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பாருங்க. சுக்கிரன் பார்த்தாவே காசு பணம் வந்துடும். குரு, அசுர குரு, தேவ குரு, யார் ஜாதத்துல குருவும் சுக்கிரன் யோகமா இருக்கோ இப்ப எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, லோன் சேங்ஷன் ஆகும். கடன் பிரச்சனை அடையும், உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரும். திருமணத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ் இப்ப ஒரு முடிவுக்கு கிடைச்சும் பாருங்க. இப்ப எழுதுங்க ராஜா அரசாங்க வேலை. எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை எழுதுன ஆசை இருக்குது? 17ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதிருங்க, எதுவுமே யோசிக்காதீங்க. கரெக்டா 17 ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் அரசாங்க வேலை உங்களுக்கு போடுவாங்க. எந்த எக்ஸாமா தான் எழுதுங்க. ஜாதத்துல நல்ல ஒரு லக்கணத்தோட சூரியன் யாருக்கு தொடர்புக்கு அவங்க மட்டும் எழுதி பாருங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும், பட்டை கிளப்புவாங்க. இரும்பு சம்மந்தோட நல்லா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் போட்டு படிக்கிறாங்க பாருங்க, அவங்க இந்த வேலைக்கு முயற்சி நல்லா இருக்கும். வெளிநாடுல படிக்கிறவங்களும் அங்கே வேலை கிடைக்கும். இது எல்லாமே பக்காவா அமைச்சு கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவன்லாம் பாருங்க, படிப்பு கல்வியில ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். மெயினா அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துல எத்தனை பேருக்கு வழக்கு இருக்குது? நான் வீடு மாற போறேன், இடம் மாற போறேன், என்னால மாற முடியலன்னு சொல்லி எத்தனை பேர் ஒரு மன வருத்தத்துல இருக்கீங்க? கண்டிப்பா இருந்திருப்பீங்க. இந்த வீட்டை விட்டு நான் போயிடலாம் பாக்குறேன், வீடு மாத்தணும், இடம் மாத்தணும், எனக்கு சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது? எப்ப முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசமே அந்த ஸ்டெப் எடுத்துருங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ நீங்க வாங்குவீங்க. இது எழுதியே நம்ம கொடுத்துடலாம். ஜாதக தசாபதி நல்லா இருந்தா பக்காவா இருக்கு, டைமிங் பவர்ஃபுல்லா இருக்குது. கண்டிப்பா நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தொழில ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. லாப வருமானத்தை பயங்கரமா கொடுப்பாரு. இப்ப கமிஷன் வியாபாரம் பாருங்க, சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாம் பக்காவா கொடுக்குறாரு. ஐடிஐ ஃபீல்ட்லாம் பாருங்க நல்லா இருக்கும். மருத்துவத்துறை இதெல்லாம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பணம், இன்கம் சார்ந்த விஷயம் பக்காவா இருக்கும்.
இப்போ எடுக்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு சிம்மராசி பொறுத்தவங்களுக்கு? கண்டிப்பா லாட்ரி கொடுத்துருங்க, அடிச்சிருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% இருக்கு, பாத்துக்குங்க, விட்டுறாதீங்க. ஜாதக தசாபதினாலதான் பக்கவா இருக்கும். அரசாங்க வேலை, அரசியல், லாட்ரி யோகம் பக்கவா இருக்கு பாருங்க. சிம்மத்தை பொறுத்தவரை நான் கெட்ட விஷயம் சொல்ல வரலங்க. மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும். இந்த சூரியனும் கேதும் 14ஆம் தேதி அப்புறம் இணைகிறப்ப பாத்துக்குங்க, ஜாதகத்துல கொஞ்சம் பாத்துக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப இருக்கும், ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும், ஆனா பெருசா பாதிக்காது. மற்றபடி பார்த்தா எல்லாம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி அரசாங்கத்துல நிறைய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. சூரிய கேது 14ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும்போது பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இப்ப பாருங்க, குடும்பத்துல ஒரு நிம்மதியான தருணத்தை பாக்குறீங்க. நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப குழப்பத்தை குழப்பம் இருக்காது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் ஆகுறது, எல்லாமே சூப்பரா இருக்கு மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருங்க மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. இனிமே நல்ல ஒரு ஆர்வலத்தை அமைச்சு கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், ரொம்ப பவர்ஃபுல்லா பேசக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கும். இப்ப பாருங்க, பூர நட்சத்திரத்துல பிறந்த பாருங்க, எந்த காரிய இடத்துல வெற்றிகள் தேடி வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியோ, தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றமோ எல்லாமே பக்காவா அமைச்சு கொடுக்குறாரு. பூரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு இன்கமோ, பெருங்கொண்ட பணமோ, லாபமோ, வருமானம் சூப்பரா இருக்குங்க. படிப்புகள் நல்லா இருக்கு, வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம், தொழில ஒரு சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் சூப்பரா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிங்க. உத்திரத்துல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. கொஞ்சம் பாருங்க, கேதோட சேரும்போது கொஞ்சம் கவனம் பயணிங்க. எப்பனா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே செலவு நிறைய கொடுத்துருப்பாரு இந்த காலகட்டத்துல. ஜூன் மாசம் ஃபுல்லாவே செலவு தான். உங்களுக்கு ஏப்ரல் இருந்து செலவு தான் வருது. நிறைய செலவு, வருமா, போட்டி, போராட்டம், தடை, அவமான, பிரச்சனை எல்லாமே சந்திச்சு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும் உங்களுக்கு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, வேலையை மாத்துறதோ, தொழில மாற்றுறதோ, அரசாங்க சார்ந்த ஒரு அனுகூலத்தை பார்க்குறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எல்லாமே ஒரு வெற்றியா தேடி வருது. அரசியல், அரசாங்க வேலை சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.